ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா அடிக்கடி முரளில சொல்வதுண்டு. என்ன சொல்வதுண்டு? சத்திய நாராயணனுடைய கதை, அமர கதை, மூன்றாம் கண்ணுடைய கதை, இது போல எல்லாம் ஒன்றுதான் அப்படின்று நமக்கு புரியும்படி ஒரு அழகான சாகார முறையில கதை சொல்வதுண்டு. அமர கதை அப்படி அப்படி என்றால் என்ன? அதை பற்றி இன்றைக்கு நாம் முழுமையாக பார்க்கலாம். அதாவது நாம் தெரிஞ்சிருப்போம், அந்த காலத்துல பகவான் சிவன் என்ன செய்தார்? பார்வதிக்கு, அதாவது அமர்நாத் குகையில இந்த உலக படைப்பினுடைய முழு வரலாறும் சரி, புவியியல் எல்லாத்தையும் சொல்லி கதைய சொன்னார். அதாவது அந்த கதை என்னவென்றால், ஒரு முறை நாரதர் பார்வதி தேவியிடம், தாயே, சொர்க்கத்தில் அனைத்து தேவதைகளும் முத்து மாலை அணிந்து கொள்கின்றார்கள். ஆனால் சிவனுடைய கழுத்தில் மட்டும் ஏன் கபால மாலை இருக்கிறது அப்படின்னு கேட்டார் நாரதர். அதற்கு பார்வதி தேவி, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதனால நாரதர் சொன்னதை வைத்து பார்வதி தேவி சிவனிடத்தில் இதை பற்றி கேட்க வேண்டும் அப்படின்னு நினைத்தார். பார்க்கலாம், சிவன் அப்படின்றால் யார், பார்வதி அப்படின்றால் யார், நாரதர் அப்படின்றால் யார் அப்படின்று இந்த அமரக்கதை மூலமாக நாம் கேட்கலாம். அதனால பார்வதி தேவி கபால மாலையை பற்றி சிவனிடம் கேட்ட பொழுது, அவர் இந்த விஷயத்தை பற்றி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்வதி தேவி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமா, அதன் கூடவே தனக்கு இந்த ரகசியத்தை பற்றி கூறுமாறு பிடிவாதம் செய்து வந்தார். அந்த சமயத்துல சிவன் மகாதேவியே, என்னுடைய கழுத்தில் எத்தனை கபாலங்கள் இருக்கின்றதோ, கபாலங்கள்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்க, அத்தனை பிறப்புகளை நீ எடுத்திருக்கின்றாய். அதாவது உன்னுடைய ஒவ்வொரு பிறப்பினுடைய தலையை நான் என்னுடைய கழுத்து மாலையாக அணிந்து கொள்கிறேன் அப்படின்று சிவன் பார்வதி தேவியிடம் சொன்னார். அப்போ பகவானுடைய இந்த விஷயத்தை கேட்டதும் தேவியினுடைய மனதில், நான் சிவனுடைய தர்ம பத்தினியாக இருந்தும் எனக்கு ஏன் மரண சக்கரை ஏன் ஏற்படுகிறது அப்படின்று பார்வதி தேவி சிவனிடம் கேட்டார். அதற்கு சிவன் இப்படி ஒன்று பதில் சொன்னார். சிவன் அமரர் என்றால் நானும் ஏன் அவ்வாறு இருக்கக்கூடாது அப்படின்று பார்வதி தேவி சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அப்போ பார்வதி தேவி அந்த அமர தத்துவத்தை பிராப்தியாக அடைவது பற்றி சிவனிடம் கேட்டார். அப்போ சிவன் தத்துவத்தை பிராப்தியாக அடைவது பற்றி சொன்னார். இதுதான் பேர் தான் அமர கதை, அது பேர் தான். அதனால நீ மிகவும் கவனத்துடன் கேட்க வேண்டும் நான் சொல்வதை, அதாவது இந்த அமர கதையை நீ கேட்டு கேட்டு ஆம் அப்படின்று ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒருவேளை நீ இடையில் தூங்கிவிட்டு ஆம் அப்படின்னு கூறுவதை நீ நிறுத்திவிட்டால் என்னுடைய கதை இடையிலே நின்றுவிடும். பிறகு மீண்டும் இந்த கதையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சிவன் பார்வதி தேவியிடம் சொன்னார். அதனால உனக்கு இந்த கட்டளை சரி என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். அப்போ பார்வதி தேவி 2 கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டார். இந்த 2 கட்டளை என்ன? நான் கதை சொல்லும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்ல வேண்டும். தூங்கிவிட்டு இடையில் நான் மீண்டும் இந்த கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு 2 கட்டளையை சிவன் சொன்னார். அதற்கு பார்வதி தேவி அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த அமர கதையை பார்வதி தேவியை தவிர வேறு யாரும் கேட்க விடக்கூடாது என்பதில் கவனம் கொடுக்க வேண்டும். அதற்காக சிவன் பார்வதி அழைத்து கொண்டு இமயமலையினுடைய பனிக்குகைக்கு சென்றார். நாம் கேள்விப்பட்டிருப்போம், அமர்நாத் பனிலிங்கம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த கதையை ஆரம்பிப்பதற்கு முன்பு பகவான் என்ன செய்தார் தெரியுமா? கபாலியை உருவாக்கினார்.
அந்த கபாலி ருத்தனுடைய குகையை சுற்றியுள்ள அந்த ஜீவ ஐந்துக்கள், மிருகங்கள், இலைகள் போன்ற அனைத்தும் அழித்து விட்டார். இதற்கு பிறகு பகவான் வந்து அந்த ஆசனத்தில் அமர்ந்து அமர கதையை கூற ஆரம்பித்து விட்டார். அப்போ கதையை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி தேவிக்கு தூக்கம் வந்து விட்டது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு புறா வந்து கதையினுடைய இடையிடையே ஆம் அப்படின்னு கூறிக்கொண்டே இருந்தது. அப்போ பார்வதி தேவி தான் ஆம் அப்படின்னு கூறுவதாக சிவன் நினைத்தார். அப்போ கபாலி அந்த ருத்தனுடைய குகையினுடைய நாலாபுறத்தில் உள்ள ஜீவ ஐந்துக்களை பஸ்மம் செய்திருந்தார். ஆனால் ஆசனத்தினுடைய கீழே ஒரு புறா மட்டும் தப்பித்து விட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு பார்வதி தேவியினுடைய தூக்கம் கலைந்ததும் சிவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அந்த பார்வதி தேவி. சிவனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. நான் கதை சொல்லக்கூடிய அந்த சமயத்துல, அதாவது கதையினுடைய நடுவில் ஆம் அப்படின்னு கூறியது யார் அப்படி என்று சிவன் வந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அப்போ சிவனுக்கு கடும் கோபம் வந்தது. சிவனுக்கு கோபம் வருமா? அன்பே சிவம் அவர் பாருங்கள் கதையில் எப்படி எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ சிவன் வந்து தன்னுடைய திரிசூலத்தை எடுத்து எழுந்து நின்றதும் அந்த ஆசனத்தினுடைய கீழ் இருந்த ஒரு புறா பறந்து ஓடியது. அப்போ சிவன் என்ன செய்தார்? அந்த புறாவினுடைய பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தார். அப்போ அந்த புறா வந்து அடைக்கலத்திற்காக 3 லோகத்திற்கு சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு யாருமே அடைக்கலம் கொடுக்கவில்லை. பிறகு அந்த புறா வந்து மரண பயத்துடன், அதாவது மகரிஷி வேத வியாசனுடைய ஆசிரமத்திற்கு பறந்து சென்றடைந்தது. அந்த நேரத்தில் வேத வியாசனுடைய மனைவி சோம்பலுடன் தூக்கத்தில் இருந்தார். அப்போ அந்த வியாசனுடைய மனைவி கொட்டாவி விடுவதற்காக வாய் திறந்ததும் அந்த புறா என்ன செய்தது தெரியுமா? தன்னுடைய உருவத்தை சிறியதாக்கி அந்த வியாசனுடைய மனைவியினுடைய வாயின் வழியாக வயிற்றினுள் சென்று விட்டது. அப்ப சிவபகவான் என்ன செய்தார்? அனைத்தும் பார்த்தார். ஆனால் பெண்ணை வதம் செய்யும் பாவத்தை அவர் செய்ய விரும்பவில்லை. அதனால சிவன் வந்து என்ன செய்தாரு? திரும்பி சென்று விட்டார். அப்ப அந்த புறா என்ன செய்து தெரியுமா? அந்த புறா 12 ஆண்டுகள் வரைக்கும் மகரிஷி வேத வியாசனுடைய மனைவியினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தது. 12 வருடம். அப்போ அந்த வேத வியாசனுடைய மனைவியினுடைய வயிற்றில அதிக வலி ஏற்பட்டதால் அவர் வந்து என்ன செய்தார் தெரியுமா? பிரம்மாவிடத்தில் சென்றார், முறையிட்டார். பிரம்மா அவரை தன் கூடவே விஷ்ணுவிடத்தில் அழைத்து சென்றார். பிறகு அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, என்ன செய்வது அப்படின்று. இந்த பிரச்சனைக்கான சமாதானம் என்னிடத்தில் கிடையாது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு யாரால் மட்டும்தான் முடியும்? சிவனால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்று பிரம்மாவும் விஷ்ணுவும் கை கழுவி விட்டார்கள். அதனால நீங்கள் சிவனிடத்து செல்லுங்கள் அப்படின்னு விஷ்ணு வந்து சொல்லிவிட்டார். அப்போ அனைவரும் என்ன செய்தார்கள்? சிவனிடத்தில் சென்று முறையிட்டார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் கேட்டிருந்த சிவன், நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும்? பறவையினுடைய ராஜா, அதாவது பட்சி ராஜா அவருடைய புகழை பாடுங்கள் அப்படின்று சிவன் வந்து சொல்லி அனுப்பிவிட்டார். அவங்க எல்லாருமே சரி பறவையினுடைய ராஜாவை புகழ்ந்தார்கள். அது மட்டுமா, பாதுகாப்பு கொடுப்பதற்கான உறுதிமொழியும் செய்தார்கள். பட்சி ராஜா வெளியில் வருவதற்கு தயாராக இல்லை. யாரு? உள்ளகிறார் அந்த புறா. அதனால அமரகாதினுடைய பலத்தினால் பட்சி ராஜாவிற்கு 4 வேதங்கள், 18 புராணங்களுடைய ஞானம் ஏற்பட்டு விட்டது வயிற்றில் இருக்கும்போது. அதனால எதுவரை இந்த உலகம் பற்றற்ற நிலையை அடையவில்லையோ அதுவரைக்கும் நான் இங்கிருந்து வெளியில் வரமாட்டேன் அப்படின்று பட்சி ராஜா சொல்லி விட்டது. அதனால என்ன செய்தார் விஷ்ணு?
விஷ்ணு தன்னுடைய திவ்ய சக்தியினால், அந்த திவ்ய சக்தியினுடைய பலத்தினால் சிறிது நேரத்திற்கு முழு உலகையும் பற்றற்றதா ஆக்கிவிட்டார். இந்த முழு உலகையும் சரி. அப்பொழுது அந்த பட்சிராஜன், அதாவது அந்த புறா மனித ரூபத்தில் வெளியில் வந்து விட்டது. அது மட்டுமா, அந்த புறாதான் சுகதேவன் அப்படின்ற பெயரில் பிரபலமா ஆகிவிட்டது. அந்த சுகதேவன் பத்தி கதை கூட இருக்குது. இன்னொரு கதை. அதனால கடைசியில அந்த சுகதேவன் அனைவருடைய அனுமதி பெற்று அடர்ந்த காட்டில் தவம் செய்வதற்காக சென்று விட்டார். அதனால அவர் நௌமி சாரண்யத்தில் ரிஷி முனிவர்களுக்கு அமர கதை கூறுவதற்காக ஏற்பாடு செய்தார் சுகதேவன், அந்த புறா. அங்கு அவர் அந்த அமர தத்துவத்தை பிராப்தியாக ஏற்படுத்தக்கூடிய அமர கதை கூற ஆரம்பித்தார். ஒருவேளை நீங்கள் அமர கதை கேட்டு அனைவரும் அமர தத்துவத்தை பிராப்தியாக அடைந்து விட்டால் உலகம் இயங்காது அப்படி என்று பகவான் நினைத்தார், சிவன். அதனால அப்பொழுது யார் அமர கதையை கேட்கின்றார்களோ, அது மட்டுமா, அமர்நாத் யாத்திரை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த அமரத்துவம் பிராப்தியாக கிடைக்காது. ஆனால் சிவனான கண்டிப்பாக பிராப்தியாக கிடைக்கும் அப்படின்று அனைவருக்கும் சிவன் வரதானம் கொடுத்தார். பாரு, அமர கதை கேட்டா கூட அந்த பிராப்தியை அடைய முடியாது. யாரு சிவஞானம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு வரதானம் கொடுத்தார். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? அதனால் அது அமரத்துவம் பிராப்தியாக அடைவது என்றால் மரண பாவனை இருக்கணும். அதாவது மரண பயத்திலிருந்து தூர விலகி இருப்பதாகும். அதாவது ஆத்மா அழியாது, உடல் அழியக்கூடியது அப்படின்ற அந்த மரண பாவனை இருக்கணும். அதனால அடைய வேண்டும் என்றால் முதலில் தன்னை இந்த சூலமான தேகம் அப்படின்னு நினைக்காமல் தன்னை ஒரு அழிவற்ற ஆத்மா அப்படின்னு நினைக்க வேண்டும். அதனால்தான் அமர்நாத் சிவபாபா ஆத்மாக்களாகிய பார்வதிகளுக்கு அமர கதை கூறுகின்றார். சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்ததில் உயர்ந்த சிவபாபாவுடைய குழந்தைகளாகிய பிராமண குழந்தைகள் தான் ஆத்மா அப்படின்று இந்த கதை மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். தினமும் சரி 7 to 8 மணி வரை சரி முரளி கேட்பது உண்டு. சிவபகவான் பிரம்மா மூலமாக ஞானம் சொல்லப்பட்டது அமரக்கதை. அதனால அழிவற்ற ஆத்மா ஞானத்தினுடைய மூலமாக அமர்நாத் சிவபாபா தன்னுடைய குழந்தைகளை அமரர்களா ஆக்கி அமரலோகத்திற்கு, எங்க சத்தியுகம் 21 பிறவி அழியாத மரண உலகமே இல்லாத அந்த உலகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். இதற்கு பெயர்தான் அமரக்கதை. இதை யாராரு நடைமுறை கொண்டு வருகிறார்களோ, அமிர்த வேலை, முரளி, பாபாவுடைய நினைவு, சொர்க்கத்தை யாரு நினைவு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அமர தத்துவ அந்த சத்தியுகத்திற்கு சென்று விடுவார்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா அடிக்கடி முரளியில சொல்வதுண்டு. என்ன சொல்வதுண்டு? சத்திய நாராயணுடைய கதை, அமர கதை, மூன்றாம் கண்ணுடைய கதை, இது போல எல்லாம் ஒன்றுதான் அப்படின்று நமக்கு புரியும்படி ஒரு அழகான சாகார முறையில கதை சொல்வதுண்டு. அமர கதை அப்படி என்றால் என்ன? அதை பற்றி இன்றைக்கு நாம் முழுமையாக பார்க்கலாம். அதாவது நாம் தெரிஞ்சிருப்போம், அந்த காலத்துல பகவான் சிவன் என்ன செய்தார்? பார்வதிக்கு, அதாவது அமர்நாத் குகையில இந்த உலக படைப்பினுடைய முழு வரலாறும் சரி, புவியியல் எல்லாத்தையும் சொல்லி கதையை சொன்னார். அதாவது அந்த கதை என்னவென்றால், ஒரு முறை நாரதர் பார்வதி தேவியிடம், தாயே, சொர்க்கத்தில் அனைத்து தேவதைகளும் முத்து மாலை அணிந்து கொள்கின்றார்கள். ஆனால் சிவனுடைய கழுத்தில் மட்டும் ஏன் கபால மாலை இருக்கிறது அப்படின்னு கேட்டார் நாரதர். அதற்கு பார்வதி தேவி, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அதனால நாரதர் சொன்னதை வைத்து பார்வதி தேவி சிவனிடத்தில் இதை பற்றி கேட்க வேண்டும் அப்படின்று நினைத்தார். பார்க்கலாம், சிவன் அப்படின்றால் யார், பார்வதி அப்படின்றால் யார், நாரதர் அப்படின்றால் யார் அப்படின்று இந்த அமரக்கதை மூலமாக நாம் கேட்கலாம்.
அதனால பார்வதி தேவி கபால மாலையை பற்றி சிவனிடம் கேட்டபொழுது, அவர் இந்த விஷயத்தை பற்றி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்வதி தேவி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமா, அதன் கூடவே தனக்கு இந்த ரகசியத்தை பற்றி கூறுமாறு பிடிவாதம் செய்து வந்தார். அந்த சமயத்துல சிவன் வந்து, மகாதேவியே, என்னுடைய கழுத்தில் எத்தனை கபாலங்கள் இருக்கின்றதோ, கபாலங்கள்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்க. அத்தனை பிறப்புகளை நீ எடுத்திருக்கின்றாய். அதாவது உன்னுடைய ஒவ்வொரு பிறப்பினுடைய தலையை நான் என்னுடைய கழுத்து மாலையாக அணிந்து கொள்கிறேன் அப்படின்று சிவன் வந்து பார்வதி தேவியிடம் சொன்னார். அப்போ பகவானுடைய இந்த விஷயத்தை கேட்டதும் தேவியினுடைய மனதில், நான் சிவனுடைய தர்ம பத்தினியாக இருந்தும் எனக்கு ஏன் மரண சக்கரை ஏன் ஏற்படுகிறது அப்படின்று பார்வதி தேவி சிவனிடம் கேட்டார். அதற்கு சிவன் இப்படி ஒன்று பதில் சொன்னார். சிவன் அமரர் என்றால் நானும் ஏன் அவ்வாறு இருக்கக்கூடாது அப்படின்று பார்வதி தேவி சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அப்போ பார்வதி தேவி அந்த அமர தத்துவத்தை பிராப்தியாக அடைவது பற்றி சிவனிடம் கேட்டார். அப்போ சிவன் அமரத்துவத்தை தத்துவத்தை பிராப்தியாக அடைவது பற்றி சொன்னார். அதுதான் பேர் தான் அமர கதை, அது பேர் தான். அதனால நீ மிகவும் கவனத்துடன் கேட்க வேண்டும் நான் சொல்வதை. நான் சொல்வதை, அதாவது இந்த அமர கதையை நீ கேட்டு கேட்டு ஆம் அப்படின்று ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒருவேளை நீ இடையில் தூங்கிவிட்டு ஆம் அப்படின்னு கூறுவதை நீ நிறுத்திவிட்டால் என்னுடைய கதை இடையிலே நின்றுவிடும். பிறகு மீண்டும் இந்த கதையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சிவன் வந்து பார்வதி தேவியிடம் சொன்னார். அதனால உனக்கு இந்த கட்டளை சரி என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். அப்போ பார்வதி தேவி 2 கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டார். இந்த 2 கட்டளை என்ன? நான் கதை